அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் கஷ்டங்கள் ரொம்பவே இருக்கும். ஏன் அல்லாஹ் தாலாவே தன் திருமையில் சொல்லும்போது இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா அப்படின்னு சொல்கிறான். திண்ணமாக சிரமத்துக்கு பிறகு இலகு இருக்கின்றது என்று. லைக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமே. பிலால் ரலியல்லாஹு தஆலான்னு எடுத்துக்கோங்க. அவங்க இஸ்லாமை அக்செப்ட் பண்ணோடனே ஊர் முழக்க அஹதுன் அஹத் அஹதுன் அஹத் சொல்லி கத்திரி திரிகிறாங்க. அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட தண்டனை பாருங்கள், மிக உயர்ந்த தண்டனை. அதாவது அவங்க அந்த கட்டில் படுக்க வச்ச அந்த கட்டில் தீயை கொளுத்தி விட்டாங்க. பாரமான கல்லை அவங்க நெஞ்சில் போட்டாங்க. அப்போவும் அவங்க அஹதுன் அஹத் தான் சொன்னாங்க. திரும்பவும் தண்டனைக்கு பிறகு திரும்பவும் அஹதுன் அஹத் தான் சொல்லி ஊர் முழக்க கத்தி தெரிஞ்சாங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்து சிரித்தாங்க, துன்புறுத்தவும் செஞ்சாங்க. பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பார்த்து அந்த உரிமையாளரிடம் காசு கொடுத்து விடுதலை செய்தாங்க. பிறகு நமக்கெல்லாம் தெரியும், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல்ல முஅத்தினா இருந்தாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரலை இனிமையான குரல் என்று பாராட்டினாங்க. ஆனால் அவர்கள் இறப்புக்கு பிறகு ஒரு மதீனத்து நகரவாசியே அழுதுச்சு. எப்படி திரும்பவும் இந்த இனிமையான குரல் கேட்க முடியாதா, நம்மளால் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதீனம் மக்களே அழுதாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு சிரமமாக இருந்துச்சு, அடுத்து அல்லாஹ் இலகுப்படுத்தலையா? எப்படிப்பட்ட இலவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி குர்ஆனில் நிறைய வசனங்கள் இருக்குது. எந்த வசனங்கள் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.